ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய அணுக்களத்தில் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல குரு பகவானோட ஜாயின் பண்ணுறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் இயற்கையாகவே உங்களுடைய 6ஆம் இடத்தை சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஆக இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நார்மலாக உங்களுக்கு இருக்குது, கையில் பணம் தனம் இருக்கும், அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா இல்லை, நார்மலாக இருக்க முயற்சிகளில் நிறையா தடைகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது. என்ன ஒன்றுன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதத்தில் தடை இருந்தால் கூட குரு பகவானுடைய அனுகூலம் உங்கள் ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள், மகிழ்ச்சி, அவர்களால் நன்மைகள் உண்டு. நெருங்கிய உறவுகள், அவர்களால் நற்பலன்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் உங்களை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், இது ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் இதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் கவனமாக எடுத்து வைங்க, அதுவே போதுமானது. குறிப்பாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதத்தில் யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, இந்த மாதமாக நடந்துடும் அப்படின்னுலாம் எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கிறதுலே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குமானா இருக்குது, பட் லாபம் இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கும் சரி. இந்த மாதம் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், நோய் எதிர்ப்பு சக்தி அம்மாவுக்கு கம்மி. உங்களுடைய எஜுகேஷன்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுடைய எஜுகேஷனில் ஒரு பிரேக் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேடிங் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதம் சுமார் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது, வேறு விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் அடைக்கி வாசிங்க. எல்லாம் விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதுங்க. அதுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக நமக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது, வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும், நல்ல ஒரு பாப்புலாரிட்டியோடு இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹைலைட்டான விஷயம், நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, எம்என்சியில் இருந்தாலும் சரி,
உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது அத்தனைக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிடைக்குமானா கிடைக்கும். என்ன ஒன்று, என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அந்த காரண காரியங்கள் எல்லாம் நடக்குமானா இல்லை. பட் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, ஜெயிப்போமானா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. நல்ல வேலையாட்கள், குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா அமைவார்கள். அதுக்கும் இந்த மாதம் நல்ல சான்சஸ் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, நான் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா செலக்ட் ஆவீங்க. இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. யாரெல்லாம் திருமணம் இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப டாப்பில் இருக்கும். அல்லது நார்மலாவது அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது அவருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் வேலையில் ஜாபில் சேஞ்ச் பண்ணணும், என்னுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆன்சைட்டில் நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கணுங்கிற அந்த யோகம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். இதுக்கான சோர்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அந்த நீண்ட தூர பயணம் உங்களுக்கு நன்மை அடைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள். இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில், கெரியரில், ஜாபில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கரியரில் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துங்க, பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அது இல்லாமல் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணுங்கள், அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். பெருமாளை நீங்கள் கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.